அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. நான் யூடியூப்பில் பார்த்து ரொம்ப வியந்து போய் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னாங்க, நம்ம இந்து மதம் ரொம்ப தொன்மையான பழமையான மதம் சொல்கிறாங்க. யூடியூப்பில் நான் பார்க்குறேன் ரஷ்யா, ஜெர்மனி, அமெரிக்கா, மலேசியாலலாம் இருக்குதுன்னு தெரியும். அப்புறம் ஆஃப்ரிக்கன் நாடுகளில் கூடங்க நம்ம இந்து மதம் பரவி அங்கே கோயில்கள் கட்டியிருக்காங்க. கிருஷ்ணா ராமான்னு பாட்டு பாடிட்டு போகிறாங்க, தேர் இழுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் முருகருக்கு அங்கங்கே கோயில் கட்டியிருக்காங்க, கிருஷ்ணருக்கு கோயில் கட்டியிருக்காங்க. ஆஃப்ரிக்கன் மக்கள் கூட நிறைய பேர். எனக்கு அதில் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, நம்ம கூட அசைவம் தான் சாப்பிடுவோம். ஆனால் அவங்க அசைவத்தில் இருந்து சைவமாக மாறி இருக்காங்க. நிறைய பேர் மாறி கிருஷ்ணரை வணங்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அந்த ரஷ்ய மக்கள், ஜெர்மனிய மக்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி பொம்மை மாதிரி இருக்காங்க அவங்க பார்க்குறதுக்கு. அவங்க அந்த கிருஷ்ணரை வணங்கிட்டு அது மாதிரி புடவைகள் கட்டிக்கிட்டு குட்டி குட்டி குழந்தைங்க கூட புடவை கட்டி விடுறாங்க. அழகாக புடவை கட்டி விட்டு அந்த குழந்தைங்களுக்கு அந்த கிருஷ்ணரோட பாடல்களை சொல்லி அப்படியே நடனம் ஆடிக்கிட்டே அவங்க வணங்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஊர்களில் தேர் இழுக்கிற மாதிரி அழகாக தேரும் இழுக்கிறாங்கங்க. அந்த தெருக்களில் அழகாக இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கான்னு நினைக்கிறேன். அதில் ஒரு கோயில் கட்டியிருக்காங்கங்க, இந்து கோயில். என்ன ஒரு நம்ம மோடி அவர்கள் கட்டின கிருஷ்ணர் கோயில் மாதிரி இருக்குது அது. அதை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது, ரொம்ப கலைநயத்தோடு அவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க அந்த கோயில். நம்ம இந்து மதம் இத்தனை நாடுகளில் பரவி இருக்குது, இத்தனை மக்கள் நம்ம வணங்குற தெய்வத்தை வணங்குறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஒரு ஆச்சரியமாக எனக்கு அப்படியே பிரமிப்பாக போச்சு. நிறைய யூடியூப் சேனல்களில் அந்த மாதிரி வருது. வெளிநாடுகளில் இந்து மதத்தில் இந்து மத தெய்வங்களான முருகர், விநாயகர் கூட வணங்குறாங்க. சிவன் அப்படியே நடராஜர் இருக்கார் பார்த்திங்களா, அந்த தெய்வத்தை கூட நான் பார்த்துருக்கேன். ஜெர்மனிய மக்கள் கூட வச்சு வணங்குறாங்க. ரஷ்யா, ஜெர்மனி அந்த மாதிரி. அவங்களே பார்க்க பொம்மை மாதிரி இருக்காங்க, மெழுகு பொம்மை மாதிரி. அவங்க இந்த சிலையெல்லாம் வச்சு வணங்குறத பார்க்கும்போது அப்படி ஒரு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க.